இது தளபதி கோட்டடா. அவன் வந்து ஒரு படிப்பாளி. அவனுடைய வேலையை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு ஏண்டா தற்கூரி, இதுக்கு தாண்டா உன்னை படிடான்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறது. அவரு படிச்சிருக்காரு, அதுக்குன்னு நீ சொல்ற மாதிரி ஆகச்சிறந்த படிப்பான்னு கேட்டா கிடையாது. அவரோட டிகிரி என்னென்னு சொல்லி கூகுள்ல பெடி போட்டு பாரு, தெரியும். உங்க அண்ணன் சொல்ற கதையை அரை மணி நேரம் நீ கேட்டுட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். இதுக்கும் ஒரு அரை செகண்ட் நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஒன்றிய அமைச்சரே ராஜினாமா பண்ணிட்ட, நீ ஏமாத்திரம். என்னடா ஏமாத்திரம்? ஒன்றிய அரசே, அந்த ஒன்றிய அரசே தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியாத இடத்துல கால் பதிச்சிருக்காரா தற்கூரி. ஒரு கருத்திற்காக ஒரு கட்சியவே ஆரம்பித்து இதாண்டா நீ தற்கூரி. சொன்ன அந்த கருத்துக்காக கட்சி ஆரம்பிக்கல, பேஜ் ஆரம்பிச்சதா. அந்த இடத்துல யார் ஆரம்பிச்சு இவ்வளவு ஃபாலோஸ் வந்திருந்தாலும், ஏன்னா அவ்வளவு ஃபாலோஸ் வரும்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சதுதான். படிப்பாளினா அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் ஒன்னே மாதிரி தற்கூரி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ தற்கூரி, அதுக்காக எல்லாரும் தற்கூரியா இருக்க முடியுமா? படிச்சிருக்காரு, அதை குறை சொல்லக்கூடாது, இவன் சொல்றான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி என்ன அவர் படிச்சிருக்காரு நீ போய் பாரு. அப்படி ஒன்றிய அரசு பயப்படுறதுக்கு காரணமே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மாற்றமே வராதுன்னு நினைச்சு. அதாவது தமிழ்நாட்டுல அவங்களால கால் கூட பதிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இளைஞர்கள் இந்த மாதிரி இத்தனை வருஷம் ஆண்ட கட்சிகளே மாத்திட்டாங்களா, அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்? பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா கண்ணு முன்னால வந்து போகும் இல்லையா? அடே என்னடா நீ முட்டா பயலா இருக்கிற, இவ்வளவு தற்கொலையா இருக்கிற?